ஹாய் காய்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறோம். நாங்கள் இப்போ போயிருக்க இடம் பார்த்திங்கன்னா வேடந்தாங்கல். ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர் பிளேஸ். எவ்வளோ பேருக்கு வேடந்தாங்கல் தெரியும்னு தெரியல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இங்கே நிறைய விஷயம் இருக்குது, இதை பற்றி சொல்லலான்னு தான் நான் போனேன். இந்த ரோடே பார்த்திங்கன்னா நல்ல பெண்டு கொடுத்து போகிற ரோடு. நல்ல பெண்டு கொடுத்து போகிற ரோடு. கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நல்ல ஒரு லாங் ட்ரைவ் போகணும் சென்னையிலேருந்து அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. இங்கே போகிற இடத்துல நிறைய நேச்சரான இடம்லாம் நிறைய இருக்குது, நிறைய சொல்கிறேன். இங்கே முக்கியமாக போகிற வழியில் ஒரு மலைவையாவூர் பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. இது ரொம்ப ஸ்பெஷலு. இங்கே நீங்கள் என்ன வேணாலும் கிடைக்கும். அதனால் நான் சொல்கிறேன். கொஞ்சம் மலை மேலே இருக்கும், ஒரு மலை மேலே ஏறி போய் பார்க்கணும், அவ்வளோதான். இதில் இங்கே திருவிழா அது மாதிரிலாம் கொஞ்சம் நிறைய நடக்கும். இங்கே நிறைய இந்த ஊரே பார்த்திங்கன்னா நல்ல பச்சை பசேர்னு சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல ஒரு நேச்சர் பிளேஸ். ஃபுல்லாக சுற்றி மலையை சுற்றி இருக்கும். அந்த ஊருக்குள்ளே நடுவில் வீடு ஒரு சுற்றி மலை. நல்ல ஒரு நேச்சர் ஃபீல் இருக்கும். இந்த இப்போ பார்த்திங்களா, இப்போ வர இடம் தான் இதுதான். பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா படிக்கட்டு இருக்கும் பாருங்கள், பெரிய படிக்கட்டு உள்ளே போகும். இதுதான் அது. நல்ல படிக்கட்டு மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு பின்னாடி நடப்பாத வழியும் இருக்குது, அது பின்பக்கம் இருக்குது. நாங்கள் போன டைமில் கொஞ்சம் நல்லா மழைப்பெலாம் நல்லா பெஞ்சிருந்துச்சா, அதனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். தென் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக அந்த ஃபுல் ரோடு தான். நல்லா ஃபுல்லாக காலியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு இது சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே புளிய மரம், பனை மரம், புளிய மரம் எல்லாமே இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் வரலாம். இங்கே வேடந்தாங்கல் போகிற வழியில் நிறைய இருக்குது, பார்க்கலாம். நேச்சராக இருந்து நிறைய இருக்குது, பார்த்துட்டே போகலாம். பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு, இது மெயின் ரோடு தான் இது. இங்கே சைடெல்லாம் ஃபுல்லாக வயல்லாம் இருக்குது, இப்போ கொஞ்சம் இதுவாக இருக்குது. இங்கெல்லாம் ஃபுல்லாக பனை மரம் இதெல்லாம் இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புளிய மரம்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு இதில் ஒரு வரும் பாருங்கள், ஒரு இடத்துல அந்த இடத்துல இன்னும் புளிய மரமே நாங்கள் பறிப்போம். அது வளரும் நினைவுகள்னே வச்சுக்கோங்களேன். எல்லோரும் போனோம், நேராக போனோம், போய் பறவை சரணாலயம் பார்த்தோம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இப்படி இது ஒரு நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும். பார்த்திங்கன்னா அது பாருங்கள், இந்த புளியம்பழம் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய புளியம்பழம். இது இந்த வேடந்தாங்கல் போக போகிற என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ் உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போது பார்த்திங்கன்னா தெரியும், ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க அங்கே. அவங்களுக்கு அங்கே வழி போகிறதுக்கு வேடந்தாங்களுக்கு வழி தெரியல. அவங்களுக்கு நாங்கள் சொன்னோம் எப்படின்னு, அதனால் கொஞ்சம் அங்கே நிற்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிட்டேன். இதுதான் என்டர் ஃபுல்லாகவே நல்லா கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக இருக்கும். நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நல்ல டேமேஜ் காமிச்சிருச்சு. ஓகே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வேடந்தாங்கல் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா வேடந்தாங்கல் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்ச்சு அது கொஞ்சம் ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு. கொஞ்சம் நல்லா பராமரிப்பு பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த இது கொஞ்சம் என்ட்ரன்ஸ்லாம் நாங்கள் போன டைமில் ஸ்கூல் பசங்கள்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதேமாதிரி ஒரு பஸ்ஸு வேறு ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு, நிறைய டூர் ஆளுங்களாம் வந்திருந்தாங்க. இங்கே உள்ள என்ட்ரி ஃபீஸ் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வந்தப்போ என்ட்ரி ஃபீஸ் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இந்த தடவை என்ட்ரி ஃபீஸ் அப்படி இப்படிலான்றாங்க. அதுக்கேற்ற மாதிரிலாம் எல்லாம் சார்ஜஸ் பண்ணுறாங்க போல் இருக்குது. நின்று சொல்கிறாரு பாருங்க. நாங்கள் லோக்கல்னு சொல்கிறோம், அப்போயும் விடலை. ஃபீஸ் கட்டிட்டு தான் போகணும் நீங்கள் டூ வீலர் பார்க்கிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் ஒரு பேச்சு வளர்ப்பு நடந்துச்சு. அந்த மாதிரி இருந்தது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. பேசிட்டு தான் இப்போ நாங்கள் கிளம்புறோம். ஃபீ கட்டி தான் ஆகணுன்ட்டாங்க. சரி போட்டோன்னு சொல்லிவிட்டு 10 ரூபா தானே கொடுத்துட்டோம். உள்ளே இதான் இப்போ என்ட்ரன்ஸு. இன்னொன்று இங்கே ஒரு தேங்காய் பூ ஒன்று இருக்கும். அது இது ஒரு தேங்காய் பூ சொன்னாங்க.
அந்த பூ பேர் ஒரு தேங்காய், அந்த தேங்காய் பூ பேர் தெரியல. அங்கே போனால் அவங்கள எல்லாேருக்கும் தெரியும். அங்கே அதையும் அந்த உண்மைக்கு அந்த தேங்காய் பூ இது வந்து நல்லா இருந்துச்சு. இலந்த பழம், அப்புறம் வந்து பனங்கிழங்கு, நிறைய நம்ம ஊர் சைடு கிடைக்கிறது எல்லாமே இங்கே கிடச்சிது. இங்கே தான் பார்க் பண்ணுறது. பார்க்கிங் பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. இதுதான் இதுதான் பாருங்கள், ஃபுல்லாக பறவைகள். சூப்பராக இருக்கும். இந்த பைனாகுலர் அங்கே வந்து 50 ரூபா, எவ்வளோ நேரம் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அங்கேயே அது விற்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் ஒன்று, இந்த பறவை வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக தெரியும். எவ்வளோ வகை பறவை, நிறைய வகை, கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். அவ்வளோ வகை பறவை இருந்தது, அவ்வளோ வகையான ஒரு வெரைட்டி இருந்தது. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. இந்த பைனாகுலரில் பார்க்கும்போது அதோடய ரெக்கம் அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது எங்களுக்கு. பட் அது உங்களுக்கு காட்டணும்னு எனக்கும் ஆசை தான். பட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தால் நான் கண்டிப்பாக காட்டுவேன். இது இப்போ சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நேச்சர் வயல் வச்சுருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாகவே நடந்து போகலாம். லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, இல்லை நியூ மேரிடாக இருந்தாலும் சரி, எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். ஸ்கூல்ஸ்க்கு டூரிஸ்ட் கூப்பிட்டு வந்திருந்தாங்க, அவங்களும் சரி நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒரு நல்ல வாக் போகலாம், ஒரு நேச்சராக நடுவில் வாக் பண்ணலாம். நீங்கள் ஷூட்டிங் கூட இங்கே வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் சூப்பராக இருக்கும் ஷூட் பண்ணுறதுக்கும், வீடியோஸ் பண்ணுறது, அந்த மாதிரினாலும் இது சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸு. எவ்வளோ பேருக்கு இந்த வேடந்தாங்கல் வந்திருப்பீங்கன்னு தெரியாது எனக்கு. இருந்தாலும் இனிமேல் ஒரு தடவையாவது இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். இங்கே நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பர். நீங்கள் இது வந்து அந்த அந்த பறவைங்க வர டைமில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே அந்த இது ஃபுல்லாகவே பறவைங்க தான். இதில் வேறு இன்னொரு டெரர் மாதிரி ஒன்று இருக்குது, அதில் கூட நம்ம ஏறி போய் பார்க்கலாம். அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும். அதையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இப்போது ஃபுல்லாகவே இப்போ இங்கேருந்து நடந்து போவோம். நாங்கள் நேராக போயிட்டே இருப்போம். ரொம்ப தூரம் போவோம். ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரு வகை பறவை, ஃபுல்லாக பறவைகள் தான். குழந்தைங்கள்ட்டையும் காமிக்கலாம், அவங்களும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நல்லா பாருங்கள் அந்த வீடியோவை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சொன்னேன்ல, அந்த டெரர், அந்த இதுவெல்லாம் ஃபுல்லாக வச்சு பார்த்துட்ருக்காங்க. இவங்களாம் கொஞ்சம் ஃபாரினர், இவங்களையும் நான் ஷூட் பண்ணியிருந்தேன். இவங்க பார்த்துட்ருக்காங்க, இவரும் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா இங்கே நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா எல்லா வெளிநாட்டில் இருக்க எல்லா பறவைங்களும், எந்தெந்த கண்ட்ரியில் இருக்கிற பறவைங்களும் இந்த மாதிரி சீசன், அதாவது ஐ திங்க் நவம்பர் டு டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, இந்த மார்ச், இந்த மாதிரி டைமில், இந்த சீசனில் எல்லா வகை பறவையும் இங்கே வந்து இருக்குமா. இதுதான் போட்டிருக்காங்க. அதனால தான் இது பேர் பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கல் அப்படி சொல்லிடுறோம். நான் ஸ்கூல் டைமில் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், பட் நான் போனது கிடையாது அப்போல்லாம். இப்போ இதை பார்க்கும்போது நல்லாயிருக்கு. இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அவங்களோட பறவைங்க, இவ்வளோ பறவைங்க ஒரே இடத்துல இவ்வளோ பறவைங்க பார்க்குறது பெரிய விஷயம் இல்லை. அதனால் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நடந்து போகிறோம். கொஞ்சம் நல்லாயிருக்கு. இங்கே ஃபோட்டோலாம் சூப்பராக எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக எடுக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அங்கங்கே யூஸ் பண்ணிக்க பாத்ரூமும் இருக்குது. அங்கங்கே இப்போல்லாம் உட்காந்து வீட்டிலேருந்தே சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்தெல்லாம் சாப்பிட்டுட்ருப்பாங்க. இதுவும் ஒரு வகையான பறவை இருக்கிற இடம் தான் இந்த இடம்லாம். ஆனால் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் நேச்சுராக எல்லாமே பார்க்கலாம். தண்ணி கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரீனிஷாக, க்ளீனாகவும், ஓரளவுக்கு நீட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா சரியான ஒரு காற்று ஒன்று அடிச்சுது. அந்த காற்றுல ஃபுல்லாக எல்லாம் விழுந்துருச்சு. பைனாகுலர் கழண்டு கீழே விழுந்துருச்சு. பூவில் மேல் இது எடுத்து சரி பண்ணி போட்டுட்ருக்காங்க பாருங்க. பட் இதில் ஒரு விஷயம், நான் பைனாகுலரில் வந்து அது பெருசாக காட்டும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கிது எனக்கு. நான் அதை ஃபீல் பண்ணேன். நீங்களும் அதை பாருங்கள், நல்ல ஒரு ஃபீல் இருக்கும் அதில். இப்போ பார்த்திங்கன்னா குட்டீஸ்லாம் போவாங்க நடந்து, எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்கன்னு சொன்னேன், ஏதோ சொன்னாங்க, பார்த்துக்கோங்க. ஏதோ பைனாகுலர் வச்சு ஏதோ மைனர் ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. பாருங்க, ஃபோனை நோண்டிகிட்டு இருக்காரு.